பாண்டிச்சேரியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. பாண்டிச்சேரி சிஎம் ஆனதுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. அங்கே இருக்கிற ரங்கசாமி அதான் அங்கே இருக்கிற சிஎம்மோட லாபி பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்தம் அங்கே சரி அரசியல் லாபி வந்து அங்கே தான் இருக்குது தவிர அங்கேருந்து தான் அந்த குரல் வருது. என்ன மார்ட்டின் மகன்ற பேரில் வருது. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். கட்சியை வளர்த்துட்டாரு இதெல்லாம் சொல்லலாம் சார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சித்தாந்த ரீதியாக கட்சி வளர்ந்த மாதிரி தெரியவே இல்லை. அண்ணாமலைன்ற தனிநபர் வளர்ந்துருக்கிறாரு வேணால் சொல்லிக்க முடியும் அந்த பிஜேபி கட்சியில். அது இன்றைக்கி இருக்கலாம், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. எம்ஜிஆரே மறந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறேன்ல, எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சுக்கிட்டு இவர் இப்படிலாம் பேசுகிறாரு. உங்கள் அப்பா பெற்ற பொண்ணு யார்கிட்டடா இருக்குது? ஆதவர்ஜுனா கிட்ட தானே இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? ஆதவர்ஜுனா பேசுறது அரசியல்னா இல்லை தனிப்பட்ட தாக்குதல் இருக்குன்னு வச்சுங்களேன். கட்சி ரீதியாக நீங்கள் பேசுங்க. இப்போ சார்லஸ் திடீர்னு எங்கேருந்து வர நீ சார்லஸ் திடீர்னு ஆதவர்ஜுனா பேசுறது உங்கள் தலைவர் என்ன நான் கேட்குறேன் கேட்டால் உங்கள் தலைவன் கேட்டால் ஒரு நடிகைகள் மட்டும் கேவலமாக பேசலாமா? இந்த சார்லஸ் கேட்குறான் அவன்கிட்ட. சுசித்ரா அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு ஏன் விஜய் அவர்கள் இன்னுமே அவங்க மேலே வழக்கு போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. உங்கள் கருத்து ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த வீரலட்சுமி தான் அவங்க பேர், வீரலட்சுமி. சுசித்ரா புகார் கொடுத்தாங்க, ரைட். புகார் சொன்னாங்க, ரைட். புகார் கொடுக்கல, புகார் சொன்னாங்க, அவ்வளோதான். அவங்க போய் எந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, புகார் தெரிவிக்கிறாங்க, அவ்வளோதான். ஊடகங்களில் புகார் தெரிவிக்கிறாங்க. விஜய் மேலே மட்டும் புகார் தெரிவிச்சிட்டாங்களா? கமல்ஹாசன் மேலே சொல்லலையா? அவங்க விஷால் மேலே சொல்லலையா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவருடைய கருத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனாவுடைய மூத்த மைத்துனர் அதாவது சார்லஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அண்ணாமலைக்கு ஆதரவாக கடுமையான வார்த்தைகளால் ஆதவர்ஜுனை சாடி இருக்கிறார். கிட்டத்தட்ட நீங்கள்லாம் பொலிட்டிக்கல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டு அடிக்கடி நடிச்சிருக்கிறாரு. ஏன் ஒரே குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு உறவு சிக்கலுக்குள்ள சண்டை? ஒரு குடும்பத்தில் ஏன் சார் பிரச்சனை வராது? ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே கட்சியில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆளுக்கு ஒரு கட்சி. இந்த சார்லஸ் யார்? ஆதவர்ஜுனா மார்ட்டினோட மருமகன்றது ரைட், சரிங்களா? சார்லஸ் மகன். ஆனால் அதுக்கு அடுத்தது யார்? இவர் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தேர்தல் பொறுப்பு செயலராக இருக்கிறாரு வச்சுக்கோங்க. சார்லஸ் யார்? பாஜகவில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கார் பாண்டிச்சேரியில். அவர் பாண்டிச்சேரி சிஎம் ஆகணும்னு ஆசை. ஓகே. இவருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி ஆகணும்னு ஆசை. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் எல்லோரும் ஒரே கட்சியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆளுக்கு இன்னொரு பையன் தமிழ் தேசியவாதி. அதுதான் சார் இன்னும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தமிழ் தேசியவாதி அந்த மே 18 ஏக்கர் திருமுருகன் காந்தியோட மே 17 ஏக்கத்தில் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒரு கட்சியிலையும் நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்கன்னா அப்புறம் அங்கே என்ன ஆகும்? தள்ளுமுள்ளு தான் நடக்கும். அதனால் இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகல. அதுக்கு அது என்னுடைய அப்பாவுடைய பணத்தில் தான் அவர் இருக்கிறார். இதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம். அதெல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி அவர் மருமகன் ஆனார்லாம் சில பேர் விமர்சிக்கிறாங்க இல்லையா? அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறார் இவர். அவர் பிஜேபி பொறுப்பில் இருக்கிறார். இவ்வளோ நாள் ஏன் பேசவே இல்லை? அண்ணாமலையை பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டார் இவர். இது அண்ணாமலையை கேட்டிங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு ஆட்டை பிரியாணி போடுவோன்னு சொல்லிட்டார். யார்? ஆதவர்ஜுனா. அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து ஒரு குரல் வருது. இதுக்கு முன்னாடி ஏன் வரல? இதுக்கு முன்னாடி வரணும்ல? இதுக்கு முன்னாடி வரவே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பொதுக்குழுவில் அண்ணாமலையை சாடி பேசின பிறகு தான் புலியே அமைதியாக இருக்கும்போது ஆடு தலையை விடுதுன்னு சொல்லி பேசினார். பிரியாணி போடணுன்ற மாதிரி பேசிட்டார். ஸோ அது உடனே கேட்டால் ரியாக்ட் பண்ணணும். அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக அண்ணாமலையை சார்ந்ததுனால ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர். ஏன்னா அங்கே பிஜேபி அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. பாண்டிச்சேரி சிஎம் ஆனதுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. அங்கே இருக்கிற ரங்கசாமி அதான் அங்கே இருக்கிற சிஎம்மோட லாபி பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்தம் அங்கே சரி அரசியல் லாபி அங்கே தான் இருக்குது தவிர அங்கேருந்து தான் அந்த குரல் வருது. என்ன மார்ட்டின் மகன்ற பேரில் வருது. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் பாஜக சார்பில் நீங்கள் வந்தால் கூட பரவாயில்ல. இன்னும் சொல்லப்போனால் பாஜக சார்பில் எந்த வேறு யாருமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை தவிர்த்துட்டு வேறு யாரும் பேசுன மாதிரியே தெரியல. இன்னும் சொல்லப்போனால் ஆதவர்ஜுனா பேசும்போது ஒரு மாநில தலைவர் சொல்லும் போது தமிழ் செய்யாமல் பேசவே இல்லை.
வானதி ஏன் பேசவே இல்லை? இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க தலைவர்கள்? யாருமே பேசவே இல்லை. என்னங்க எங்கள் மாநில தலைவர் வந்து கேட்டால் இவ்வளோ வந்து தரம் தாழ்ந்து சொல்கிறீங்க, அவரை வந்து ஆடுன்னு ஒப்பிடுறீங்க, பிரியாணி போடுன்னு சொல்கிறீங்க. ஏன் பேசுகிறேன்னா, இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய் அவர்களை வந்து நடிகையோட இடுப்பை கிள்ளிட்டு வரக்கூடிய விஷயம் கிடையாது. கல அரசியலுக்கு வராமல் இடுப்பை கிள்ளிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று சொன்னார், டான்ஸ் ஆடுன்னு சொல்லியிருக்கு. அப்போது அது வந்து ஒட்டுமொத்தமாக நடிகைகளை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ குஷ்புவும் அதில் நடிகை இருக்கிறாங்க, ராதிகாவும் இருக்கிறாங்க அந்த கட்சியில். இது சம்மந்தமாக வானதி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, தமிழிசை அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியும். அப்போது ஆதவர்ஜுனா இதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது கேட்டால் அவங்க வந்து கேட்டால் எதுவும் மறுப்பும் சொல்லவே இல்லை. அப்போது அதுலேயே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கட்சியில் வந்து செல்வாக்கு வந்து குறையுது. கட்சியை வளர்த்துட்டாரு இழத்துட்டாரு இதெல்லாம் சொல்லலாம் சார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவும் வந்து சித்தாந்த ரீதியாக கட்சி வளர்ந்த மாதிரி தெரியவே இல்லை. அண்ணாமலைன்ற தனிநபர் வளர்ந்துருக்கிறாரு வேணால் சொல்லிக்க முடியும் அந்த பிஜேபி கட்சியில். அது இன்றைக்கி இருக்கலாம், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. எம்ஜிஆரே மறந்துச்சு, ஜெயலலிதாவும் மறந்துட்டாங்க. சொல்கிறேன், எவ்வளோ தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காணாம போன தலைவர்களாக இருக்கிறாங்க. அந்த வகையில் கேட்டால் இன்றைக்கி வந்து கேட்டால் இன்றைக்கி அண்ணாமலைன்னு பேசுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்காது. எங்கள் சித்தாந்தம் தான் நிற்கும். இன்றைக்கும் பிஜேபிக்கு இருக்கிற அந்த 3% 3.5% தான் இருக்கிறத தவிர அண்ணாமலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசுவாங்க. அண்ணாமலை நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்க அந்த சுற்றி இருக்க கும்பலே இருக்காது. நீங்கள் ஒன்றா பாருங்கள், அதில் கூட சுற்றி இருக்கிற பல பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிக்சரில் இருக்க மாட்டாங்க. அண்ணாமலை வெளிநாடு போயிட்டு வந்தார், அப்போ யாரும் அவங்களாம் காணாமல் போயிட்டு இருந்தாங்க. அவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. சொல்கிறேன் நான். அதனால் பதிலுக்கு வந்து ரியாக்ட் பண்ணது கட்சியிலேருந்து ரியாக்ட் பண்ணணும். பிஜேபி கட்சியிலேருந்து ரியாக்ட் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுடைய பணத்தை வந்து வச்சுக்கிட்டு இவர் எங்களுக்கு தேவையில்லாமல் நெருக்கடி கொடுக்குறாரு. அவர் சொல்லுவாங்க, பணத்தை பற்றி பேசுகிறல, எங்கள் அப்பாவுடைய பணம் கேட்டேன். உங்கள் அப்பா பெற்ற பொண்ணு யார்கிட்டடா இருக்குது? பைத்தியக்காரன். இதை தமிழக வெற்றி கழகத்தில் கேட்கணுமா நம்ம? நீங்கள் சொல்லுங்கள், கேட்கணுமா வேணாமா? எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறல்ல, எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சுக்கிட்டு இவர் இப்படிலாம் பேசுகிறாரு. உங்கள் அப்பா பெற்ற பொண்ணு யார்கிட்டடா இருக்குது? ஆதவர்ஜுனா கிட்ட தானே இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லலாம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. வாரங்களுக்கு முன்பு அவருடைய அரசியல் செயல்பாடுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம். இது அரசியல் பிரச்சனைனா அரசியலாக நீங்கள் பாருங்கள். ஆதவர்ஜுனா பேசுறது அரசியல்னா இல்லை தனிப்பட்ட தாக்குதல் இருக்குன்னு வச்சுங்களேன், கட்சி ரீதியாக நீங்கள் பேசுங்க. இப்போ சார்லஸ் திடீர்னு எங்கேருந்து வர? நீ சார்லஸ் திடீர்னு வந்து நான் பார்க்குறேன் எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சு நாடுன்னு கேட்டேன். உங்கள் அப்பாவுடைய பணம் இல்லை, உங்கள் அப்பா பெற்ற பொண்ணும் அவர்கிட்ட தானே இருக்கு இல்லையா? முதல்ல அரசியல் பேசணும். ஏன் உங்கள் அப்பா நான் கோமாவில் இருக்காரு? நான் கேட்குறேன். மார்ட்டின் வந்து கான்சியஸோடு தான் இருக்கிறாரு, அவர் பேசட்டும். உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் கொண்டு வந்து இங்கே அரசியலில் கொட்டக்கூடாது. நான் பொதுவாக தான் பேசுகிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக பேசுகிறேன்லாம் கிடையாது. ஆதவர்ஜுனா பேசுறது உங்கள் தலைவர் என்ன நான் கேட்குறேன் கேட்டால், உங்கள் தலைவர் வந்து கேட்டால் ஒரு நடிகைகள் மட்டும் கேவலமாக பேசலாமா? இந்த சார்லஸ் கேட்குறான் அவன்கிட்ட. உங்கள் தலைவர் பேசுனாலும் நடிகையோட இடுப்பு அப்போ எல்லாம் நடிகை இடுப்பை காட்டிட்டு இருக்கிறாங்களா? நடிகைகளை கேவலமாக பேசணும். எங்கே போயிருந்த நீ சார்லஸை? உங்கள் தலைவர் நடிகைகளை பற்றி கேவலமாக பேசும்போது கேட்டால் அவர் ஆதவர்ஜுனா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. எங்கள் தலைவரை நீ வந்து இப்படி பேசுனா சொல்லிட்டு கேட்டால் அப்போ பிரியாணி போடுவேன்றாரு. நீ வேணா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு போகலாம் சார்லஸ் மச்சாங்கிட்ட. மச்சான் ஒரு பிளேட்டு பிரியாணி கொடுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அதை விட்டு உன் குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே வந்து பேசியிருக்கு. பஞ்சாயத்து பண்ண முடியாது இங்கே. ரெண்டாவது உன் அரசியல்லாம் பாண்டிச்சேரியில் வேணா புதுசாக சொன்னால் அனுப்பி வைக்கலாம், பாண்டிச்சேரியோட முடிச்சுக்கணும் கதையை. குடும்ப விவகாரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே பேசக்கூடாது. கொக்கானி யாராக இருந்தாலும் சார் குடும்ப விவகாரம் பேசாதீங்க. அரசியல் ரீதியாக வந்து ஒரு பொதுக்குள்ள அவர் பேசினாரா, அதுக்கு நீங்கள் வந்து கட்சி சார்பாக நீங்கள் பேசுங்க. ஏதோ அண்ணாமலையை கூல் பண்ணணும், அண்ணாமலை வந்து சாடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே குடும்ப விவகாரத்தை பேசக்கூடாது. உங்கள் பணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய பணம், உங்கள் அப்பா பணம் எங்கேருந்து வந்து உங்கள் அப்பாவுக்கு பணம் நான் கேட்குறேன், பேசலாமா? எல்லாம் கொள்ளாட்ச பணம் தானே மக்கள்கிட்ட. இன்னும் எங்கள் அப்பா பண்ண இன்னும் உங்கள் அப்பா மூட்டை தூக்கிய சம்பாதிச்சார் மார்ட்டின். நான் கேட்குறேன், நிறைய பேசுகிறோம். அப்புறம் நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்தவனுக்கு தான் நம்ம நிறைய பேசுவோம். அங்கே அடித்ததே கொள்ளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவனு கேட்டால் பிச்சை எடுத்த பெருமாள் அதை பிடிங்கி சொன்ன அனுமாரின மாதிரி கேட்டேன். நீங்கள் பிச்சை எடுத்த பெருமாள் வந்து மாட்டின்னா அங்கே வந்து பிடிங்கி சொன்ன அனுமாரி மாதிரி கேட்டினா வந்து ஆதவர்ஜுனா. அதானே உண்மை. நீ அப்படி தான், சார்லஸும் அப்படி தான். அதில் வந்து கேட்டால் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப விவகாரத்தை வந்து கொண்டு வந்து இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சுட்டு நீ ஆட்டம் போடுற, அது தவறான விஷயம்.
அரசியல் கருத்துக்களை அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து பேசணுமே தவிர அதாண்டி குடும்ப விவகாரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து அரசியலில் பேசிட்டு கூடாது. அந்த அளவுக்கு ஒன்றும் உங்கள் அப்பா ஒன்றும் யோக்கியம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நீ பேசுகிற உங்கள் அப்பா அப்படியே வந்து மூட்டை தூக்கி அப்படியே செக்கு இழுத்து சம்பாரிச்சாரா மார்ட்டின்னு எங்களுக்கு தெரியும். எத்தனை குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுரோட்டுக்கு வந்தது, எத்தனை குடும்பங்கள் வந்து கட்டினா வந்து சீரழிஞ்சு போச்சு. அதில் சம்பாரிச்ச லாட்டரியில் சம்பாரிச்சது தானே. ஏன்னா மூட்டை தூக்கி சம்பாரிச்ச மாதிரி கட்டினா அதில் வந்து அந்த எங்கள் அப்பாவுடைய பணம், எங்கள் அப்பாவை பணம் கிடையாது, மக்களுடைய பணம். அது மக்களை வந்து கசக்கி நசுக்கி அதில் வந்த பணம் தான் அது, மார்ட்டின் கிட்ட இருக்க பணம். சமூக செயற்பாட்டாளர் வீரலட்சுமி வந்து போலீஸ் கமிஷனரிடம் போய் சமூக செயற்பாட்டாளர் போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் வந்து ஒரு விஷயத்த வந்து எதுக்கு அது ஏதாவது சொன்னால் அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும். சமூக செயற்பாடுன்னு சொன்னீங்களே, என்னங்க சமூக செயற்பாடு நம்ம கேட்போம், அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும். எதுக்கு? சரி, நீங்கள் சொல்கிறதே எடுத்துக்கிற சமூக செயற்பாட்டாளர் போலீஸ் கமிஷனர் புகார் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எம்புரான் திரைப்படத்துக்கு வந்து பலத்த எதிர்ப்புகள் வருது, நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து புகார் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வந்து அதே சமயம் விஜய் குறித்து ஒரு விஷயத்தை அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் மீது வந்து பாடகி சுசித்ரா அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சிருந்தாங்க. சுசித்ரா அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு ஏன் விஜய் அவர்கள் இன்னுமே அவங்க மேலே வழக்கு போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க. உங்கள் கருத்து என்ன? ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த வீரலட்சுமி தான் அவங்க பேர், வீரலட்சுமி. சுசித்ரா வந்து புகார் கொடுத்தாங்க, ரைட்டு. புகார் சொன்னாங்க, ரைட்டு. புகார் கொடுக்கல, புகார் சொன்னாங்க, அவ்வளோதான். அவங்க போய் எந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, புகார் தெரிவிக்கிறாங்க, அவ்வளோதான். ஊடகங்களில் புகார் தெரிவிக்கிறாங்க. விஜய் மேலே மட்டும் புகார் தெரிவிச்சிட்டாங்களா? கமல்ஹாசன் மேலே சொல்லலையா? அவங்க விஷால் மேலே சொல்லலையா? இன்னும் அவங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் மேலே சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்க நடிகைகள் மேலும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னும் எத்தனை பேர் அவங்க வம்பு இழுத்துருக்காங்க தெரியுமா? அவங்க இதெல்லாம் வந்து முதல்ல இதுதான், இங்கே தான் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சார்பு நிலையில் செயல்படக்கூடாது. வீரலட்சுமி நியாயமாக நேர்மையாக பேசுறது வந்தால் ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். விஜய் மீது மட்டும் அவங்க புகார் சொல்லலை, கமல்ஹாசன் மேலே சொன்னாங்க, விஷால் மேலே சொன்னாங்க. கமல்ஹாசன் வந்து கொக்கைன் வந்து பரிமாறப்பட்டதுன்னு சொன்னாங்க. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டு வந்து கதவு தட்டி வந்து பாட்டில் பீர் பாட்டிலோடு வந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் பல பேர் மேலே புகார் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அப்போது சுசித்ரா மேலே இருக்கிற வந்து எனக்கு ஏற்கனவே அவங்களுக்கு மனப்பிறழ்ச்சி இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா மனதளவில் பாதிக்கப்பட்ட பொண்ணு சுசித்ரா. அவங்க சொன்ன புகார் எதையுமே கேட்டால் யாரும் பெருசாகவும் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் புகார் சொல்லப்பட்டது உண்மை. இதில் நீங்கள் செலக்டிவாக வந்து விஜயை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கேட்டால் இதை ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. என்னென்னா, இந்த புகார்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க, அது உண்மை இல்லைன்னு சொன்னால் ஏன் வந்து விஜய் வந்து அவங்க மேலாம் வந்து வழக்கு தொடுக்கக்கூடாது? ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்குறாங்களாம்மா இந்த அம்மா. என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி சுசித்ரா புகார் தெரிவிக்கும் போது அது உண்மை இல்லைன்னா ஏன் விஜய் வந்து அவங்க மேலே வழக்கு தொடக்கூடாது? அவர் அமைதியாக சைலண்ட்டாக போகிறாரு, அப்போனா அது உண்மைன்னு தெரிய வருது. இப்போ நானே சொல்கிறேன், என்னென்னு கேட்டால், ஏன் நீங்கள் வழக்கு தொடருங்க, நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா? அந்த அம்மா சுசித்ரா வந்து புகார் தெரிவித்தாங்க, அவ்வளோதான். அவங்க பொறுத்த கேட்டால் ஏதோ யாரோ என்ன பேசுகிறாங்கன்னு கடந்து கூட போகிறாங்க சார். ஆனால் நீங்கள் வந்து புகாரே தெரிவிக்கிறீங்க, போலீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல, காவல்துறையில் புகார் தரீங்களா, நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்களே சொல்கிறீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் நான் ஏற்கனவே புகார் தெரிவித்தேன், நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அப்போ உண்மை இல்லைன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? நம்ம காவல்துறையில் எங்கே நடவடிக்கை எடுக்கல, வீரலட்சுமி கொடுக்குறது எல்லாமே வந்து பொய் புகாருங்க, அதான் நடவடிக்கை எடுக்கலைங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? நான் கேட்குறேன். அப்போ உங்கள் நடவடிக்கை எடுக்கலை, நீங்களும் நேராக கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே? நேரடியாக வந்து சம்மந்தப்பட்டவங்க யார் மேலேயும் அவங்க மேலே வழக்கு போட வேண்டியது தானே? விஜய் கேட்குற அதே கேள்வி வந்து வீரலட்சுமிக்கு பொருந்தும் இல்லை. செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிரச்சனை. இது இந்த காசை வாங்கின்னு பேசுறது, ரிங்கு வாங்கிட்டு பேசுறது, பணம் வாங்கின்னு அசைன்மெண்ட் வாங்கின்னு பேசுறது, இதெல்லாம் பேசுனா இதுதான் சிக்கல். நான் கேட்குறது வேறு நியாயமாக கேட்குறேன். நம்ம சகோதரி தான், நீ இவ்வளோ அறிவுன்னு தெளிவோடு பேசுகிறியம்மா, நீ விஜய் மீது குற்றச்சாட்டு. இந்த சுசித்ரா விஜய் மேலே மட்டும் புகார் கொடுத்தாங்களா? கமல்ஹாசன் மேலே புகார் கொடுத்தாங்களே, புகார் தெரிவித்தாங்கல்ல, விஷால் மேலும் தெரிவித்தாங்கல்ல. அப்போ நீங்கள் விஜய் மட்டும் சார வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவர் வந்து திமுக எதிர்ப்பு, திமுக வந்து அரசியல் எதிரியாக வந்து அவர் கருதுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? சொல்லுங்கள்.
அதில் நீங்கள் திமுக ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்க, ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டு செயல்படுறீங்கன்னு சொல்ல முடியுமா? நியாயமாக பேசணும்ல. வீரலட்சுமி பேசுறதுக்குன்னா புறந்தள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதை எடுத்துக்க முடியல அவங்களுக்கு. நியாயமான பார்வையில் நம்ம வந்து பேசணும் சார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட மிக்க நன்றி சார். நன்றி சார்.